ஃபுட்பால் பிளேயர்னா நிறைய விளையாண்டுருக்கீங்களா சார்? இல்லை, நான் டோர்னமெண்ட் விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்க? நான் ஆக்சுவலாக ஃபுட்பால் ஆர்இசி கேப்டன் இருந்திருக்கேன் ஓ 2 இயர்ஸ். லயலா டீம் இருக்கிறதுலே பெஸ்ட் டீம் இப்போ எல்லாம் ஃபுட்பால். ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் நீங்க அப்ப. ஆமாம், ஆமாம். ஹாபிக்காக விளையாடுறதெல்லாம் இல்ல. அதான் அது காரை பார்த்தாலே தெரியுது. என் கார் பூராவுமே எல்லாம் ஃபுட்பால் சிம்பிள். ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்றாங்க நிறைய விஷயங்கள். வீட்டுக்குள்ள வந்து ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, காருக்குள்ள ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லா ஹாபியும் இல்லை, விட்டுருவாங்க. ஆக்சுவலாக அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு மார்னிங் ஒரு 7 o'clock கிரவுண்டுக்கு போனால் ஐ ஃபீல் பெட்டர் ஃபீல் யங். இப்போ 70 இயர்ஸ் எனக்கு சொன்னால் யாரும் அஃப்கோர்ஸ் சேலஞ்ச் பண்ணுவோம் போய் மீட்டிங்ல எல்லாம். எனக்கு வயசை சொல்லிருங்க, வாட் எவர் யூ வாண்ட் ஐ வில் கிவ். யாருமே they can't tell. காரணம் என்னன்னா ஃபீல் யங். சின்ன பசங்க நீங்கள் பார்த்து இதில் கிரவுண்டுக்கு போகும்போது இங்கே இருக்கிற என்னோட ஆடியன்ஸ் வேற, அங்கே போனீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்களோட நான் இருப்பேன். ஸோ ஐ ஃபீல் பெட்டர். அந்த 2 hours இந்த கிரவுண்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஹோல் டே ஐ பி ஃப்ரீயாக இருப்பேன். இப்ப நீங்க அப்படி இருக்கீங்க. உங்களோட அடுத்த தலைமுறை, உங்களோட பையனா அவன் இருக்கட்டும், சன்னும் ஃபுட்பால் பிளேயரு, ஃபுட்பால் பிளேயர். ஷட்டில் விளாடுவான். ஓகே. கிரவுண்டுக்கு போயிட்டீங்கன்னா ஐ ஃபீல் யங். ஸோ உங்களுடைய அதாவது வந்து பேர குழந்தைங்களோட வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ற பழக்கம் இல்லை, இப்போ நாங்கள் அவ்வளோ எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுவோம். அவளை ரெடி ரெடி பண்றீங்க. பண்ணுவோம். ஏன்னா அவங்களையும் வந்து நம்ம அதுக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா ஆமாம், இருக்கும். ஆமாம். ஆக்சுவலி இல்லை, எங்கள் அப்பாவும் ஃபுட்பால் பிளேயரு. ஃபேமிலி ஆமாம், எல்லாரும் ஆமாம், ஃபுட்பால் ஆமாம், பிளேயர் எல்லாம் தான். ஃபுட்பால் பிளேயர். மோஸ்ட் எல்லாரும் கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க. நீங்க ஃபுட்பாலை சூஸ் கிரிக்கெட்னா பிடிக்கவே பிடிக்காது. ரெண்டாவது எங்களோட பிடி வந்து நான் ஸ்கூல்ல ஆத்லெட்ல இருந்தேன். 5 ஈவெண்ட்ஸ் பண்ணுவேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிரிக்கெட் விளையாடுறவங்களோட சேர விட மாட்டார் எங்களோட பிடி. உங்களோட பிடி சார். ஓ சேர்ந்தா அடிப்பார் லிட்டரலி. அதே மாதிரி ஹாக்கி பிளேயர்ஸோடையும் சேர விட மாட்டார். எந்த ஸ்கூல்ல இது நடந்தது? நான் கேம்பியன் ஸ்கூல் படித்தேன். திருச்சி கேம்பியன் ஸ்கூல். ஆமாம், திருச்சி கேம்பியன்ல படித்தேன். ஐ டிட் மை பியூ இன் லயலா. ஓகே, லயலா அண்ட் ஆர்இசி இல்ல பிடெக். பிடெக் படித்தேன். ஸோ அப்பையில இருந்தே வந்து நீங்க வந்து ஃபுட்பால் தான் எல்லாருமே. ஆமாம். அப்பா பத்தி பேசணும்னா அப்பவே வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சவங்க. அது ஒன்றும் சொல்ல ஸ்டாண்டர்ட் ஏக்கர் கொண்டு வந்தது தாத்தா தான். ஏன்னா நம்மள்ட்ட நிறையா இருந்தால் கூட நிலம் அது ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ்னா என்னென்ன? 15 ஏக்கர்ஸ். ஒரு ஆளுக்கு 15 ஏக்கர்ஸ் தான் வச்சுக்கலாம். ஓகே. அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு வந்து தாத்தா காமராஜ் மூலியமாக வந்தது. காமராஜ்கிட்ட எங்கள் தாத்தா ரொம்ப அசோசியேட்டட், க்ளோஸ்லி அசோசியேட்டட். இது அப்பாவோட இடம். இது முதல்ல அப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பையனுங்களாம் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு இங்கே எல்லாம் தங்கியிருப்பாங்க. இப்போ காலேஜில் படிக்கிறவங்களா? நம்ம காலேஜில் படிக்கிறவங்களும் இங்கே ஃப்ரீயாக தங்க வைக்கிறது. இது வந்து ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பா இருந்த இடத்த வந்து இல்லை, அவங்க வீடு அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இல்லை, அப்பா இங்கே அங்கே போயிட்டோன்னே இங்கே வந்து எல்லாம் பசங்களை தங்க வச்சது. துளசி ஐயா இருந்த இடம் அவங்களோட. அதான் அப்போ அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எம்பி ஆனும்போது ஃபோட்டோ எடுத்தது. அது ஓகே. 91. இது அப்பாவோட கல்யாண ஃபோட்டோ. இது எம்பி ஆனதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோன்னு. எம்பி இருக்கும்போது தஞ்சாவூர் ஆர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்பா. உங்களுக்கு அந்த டைம்லலாம் அப்பா எம்பி ஆனப்பெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருந்தது அப்படிங்கிறது? இல்லை, நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம். அப்பா வந்து ஒன்றும் இது பண்ணல. இது அப்பாவோட ஃபோட்டோ. அது அப்பாவும் சித்தப்பாவும். அது வந்து இந்திரா காந்தியோட எடுத்தது.